ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்னோட பர்த்டே வீடியோ, அப்புறம் ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பிங் வீடியோவும் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு தான் அங்கே பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு. சிரிக்குது. Happy birthday to Thank you.
இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெச்சஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்வீட்டோட பேர். ஸோ இதுக்கு வந்து கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்காக நான் இங்கே 5 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். 5 முட்டையில் வெள்ளையும் மஞ்சையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஓவனையும் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க 175 டிகிரி செல்சியஸில். இப்போ நம்ம இது ரெண்டுமே செப்பரேட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்லோவை பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டி நார்மல் விஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது பீட் பண்ணும்போது அதில் 3/4 கப் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைட்டான ஒரு எல்லோயிஷ் கலரில் தான் இருக்குது. ஸோ இதை நம்ம மாற்றி வச்சுட்டு நம்ம எக்கோட ஒயிட்டை மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லோவோட ஒயிட்டை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை ஒரு சைடில் நம்ம மாற்றி வச்சுட்டு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து 1.5 கப்பு மைதாவை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ மாவையும் நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக்கோட எல்லோ பார்ட், அதில் வந்து இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லாம் அதில் கொட்டியாச்சு. இப்போ நம்ம 1 கப்பு பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சூடான பால் இல்லை, நார்மலான பால் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெனிலா எக்ஸ்ட்ராக்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்கோட ஒயிட் பார்ட் நம்ம மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்.
இப்போ கேக்கோட மாவு ரெடி ஆகிடுச்சிது. இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துட்டு அதில் வந்து நான் ஓரங்கள்லாம் வந்து ஆயிலால் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் கேக்கு. இப்போ அந்த ட்ரேக்குள்ளே நம்ம அந்த கேக்கோட மாவை இதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். 175 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஓவன் இல்லாட்டி நீங்கள் குக்கரில் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓவன்லேருந்து எடுத்தேன். அது சூப்பராக பேக்காக இருந்துச்சு. ஸோ அது பார்க்குறதுக்காக இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நான் குத்தி பார்த்தேன். அது எதுவுமே ஒட்டாமல் தான் வந்துருந்துச்சு. ஸோ இனி சூடு ஆறட்டும். கேக்கு நல்லா சூடு ஆறிடுச்சுது. இது மேலே வந்து நம்ம இனி இந்த ஒரு ஃபோக் இல்லாட்டி ஏதாவது ஒரு குச்சினால இந்த மாதிரி நீங்கள் குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மில்க் எல்லாம் இந்த கேக்குக்குள்ளெல்லாம் போய் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸ்ப்ரெட் ஆனால் தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அந்த கேக்கு மேலே ஒரு மில்க் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இவாப்ரேட் மில்க் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இவாப்ரேட் மில்க் இல்லாட்டினா நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கி அதை அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லோயிஷ் கலர் வர்றது வரைக்கும் அந்த மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் மேலே படிஞ்சிருக்கிற அந்த ஆடையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மில்க்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் இவாப்ரேட் மில்க். ஸோ நான் இங்கே வந்து 2.5 கப்பு இவாப்ரேட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காக நான் 1 கப்பு கண்டென்ஸ் மில்க், அதாவது மில்க் மேடும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1/2 கப்பு நார்மல் மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதை எடுத்து கேக்குக்கு மேலே இனி அதை நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் இவ்வளோ நம்ம ஊற்றுறோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது கேக் எல்லாத்தையுமே வந்து உள்வாங்கிடும், இந்த மில்க் எல்லாத்தையுமே. ஸோ அந்த சைடு கேக்கு ஊறிட்டுருக்கிற டைமில் நம்ம அந்த கேக்கு மேலே ஒரு டாப்பிங் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இங்கே 35% விப் க்ரீம் 2 கப் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 கப் நான் சுகரும் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட 35% விப் க்ரீம் இல்லாட்டினா என்னோடய சேனலில் வந்து நான் ஹோம்மேட் விப் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத போட்டிருக்கிறேன். ஸோ அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் பண்ணி விடுறேன். ஸோ உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட் இல்லாட்டினா நீங்கள் விஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக பீட் ஆகிடுச்சுது. ஸோ இனி நம்ம அது கேக்கு மேலே நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு டிசைன் போடணுன்னா நீங்கள் டிசைனும் போட்டுக்கலாம், இல்லாட்டி சும்மாவே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே சும்மா ஒரு டிசைன் தான் போட்டு விடுறேன். இப்போ நம்ம விப் க்ரீம் எல்லாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது ஆப்ஷனல் தான். பட்டையும் சுகரும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை பவுடராக எடுத்து இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் வந்து உள்ளே வந்து மோய்ஸ்டாக இருக்கும். ஸோ இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Happy birthday, Rubini. Happy birthday, Lubani Atta.
Bye bye. I love you. Hi God, happy birthday to you. Happy birthday, Ruby. Happy birthday, Rubini Chitti. Happy birthday, Chitti. Sound Hi Rubini, happy birthday. Jolly iru, super enjoy pannu, have fun. Bye. Hi, Raji. Many happy returns of the day. Hi, Andy. Many happy returns of the day. Happy Wish you many more happy returns of the day, Rubini. Ate, happy birthday, Ate. Hi Rajima, wish you a happy birthday to you. You are always in my mind. Love you dear. Happy birthday, Ruby. Stay blessed. Hi, Raji. Many more happy returns of the day. God bless you. Love you. Bye. Hi Rajima, happy birthday to you. Hi dear, happy birthday to you. Many more happy returns of the day. Stay blessed, stay safe, and once again happy birthday. Love you lot. Hi Raji, wish you many happiness of the day. You are my best friend, you are my positive energy. நீ உன்னோட குடும்பத்தோட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கூடயும் நல்ல சந்தோஷமாக ஸ்மைலி ஃபேஸோட என்றைக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உன்னோட கோலை நீ அச்சீவ் பண்ணணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ உன்னை நான் பார்த்துட்டே எப்படியும் ஒரு 15 வருஷம் இருக்கும். 25 வருஷம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு. பேசினாதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, பழகினாதான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு இல்லை. உன்னை நினச்சி நீ நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற பாரு, அதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச ஒரு பெரிய விஷயம். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ many happiness of the day. உன் பர்த்டேயை நல்லா செலிப்ரேட் பண்ணு. ஓகே, பாய். Happy birthday, Rubini ka. Happy 30th birthday. Happy birthday, Rubini. Happy 30th birthday. 30th பிறந்த நாள் வாழ்த்துக்கள் Rubini. Happy birthday, Rubini Chitti. Many more happy returns of the day, Rubini ka. Happy birthday, Rubini. Happy birthday, Akka. Happy birthday, Rubini Chitti. Raji, happy birthday. Happy birthday, Rubini Chitti. Many more happy returns of the day. Live long, stay blessed. அப்புறம் என்ன சொல்றதுக்கு, என்னோட லைஃப்ல நீ ஒரு ஃப்ரெண்டா இன்ட்ரடியூஸ் ஆன. இப்போ என்னோட லைஃப்ல உனக்கு நிறைய ரோல்ஸ் இருக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட சிஸ்டர், என்னோட வெல்விஷர், என்னோட கிரிட்டிக், என்னோட பார்ட்னர் இன் கிரைம். எனக்கு ஒன்ன விட்ட ஒரு லைஃப் இமேஜின் பண்ண கூட முடியாது. உன்னோட பேசாம இருக்க முடியாது. ஸோ ஐ ஆம் ஸோ பிளஸ்ட் டு ஹேவ் எ ஃப்ரெண்ட் லைக் யூ. என்னோட ஹாப்பினஸ்ல, என்னோட சோரோஸ்ல எப்பொழுதும் நீ என் கூட இருந்திருக்க. ஸோ அப்புறம் என்ன சொல்றதுக்கு, ஹாப்பியாக அப்புறம் அவங்க கூட இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. வேறல்ல, நமக்கு இந்தியாவில் வரும்போது அடிச்சு பொழிக்கலாம். அப்புறம் இந்த பார்ட்டி அடிச்சு பொழிக்கும். என்ஜாய். லவ் யூ ஆல்வேஸ். பாய்.